இனிய காலை வணக்கம். நான் உங்கள் வடிவேலன். நம்ம இன்னைக்கு பஞ்சபூத சக்திகளில் நீர் சக்தியை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. இந்த நீர் சக்தி ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த உயிர் உருவாகிறதுக்கு காரணமே வந்து இந்த நீர் சக்தி தாங்க சார். இப்போது கடலில் ஒரு செல் அமீபா அப்படிங்கிற செல்லில் இருந்து தான் இந்த உயிர்களே உருவாகிருக்குதுங்க. இந்த விலங்கினங்கள் உருவாகி அதிலிருந்து தான் வந்து நம்ம மனித இனம் தோணியிருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த நீர் கட்டாயம் மிக அவசியமான ஒன்றுங்க. இப்போது நமக்கு இது எந்த வகையில் நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மனித இனத்துக்கு ஒரு நாளைக்கு மனித இனம் 1,5 லிட்டர்லேருந்து 2,5 லிட்டர் கட்டாயம் எடுத்தே ஆகணுங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க இது எவ்வளோ பெரிய முக்கியமான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை சமன்படுத்துறதுக்கு இந்த நீர் சக்தி ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்கள் செயல்பாடு, செரிமானம், இரத்த ஓட்டம் இது எல்லாத்தையுமே வந்து சமநிலைப்படுத்தி அதை வந்து கரெக்டாக இயங்க வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் சக்தி தானுங்க. இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உணவு உற்பத்தி, ஏன்னா என்னதான் வந்து நிலம் இருந்தாலும் அந்த நிலத்தில் ஒரு பயிர் வளரணும் அப்படின்னா அதுக்கு நீர் அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க. இப்போ கூட பாருங்கள், நம்ம வந்து காவிரியில் எதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? கர்நாடகாட்ட விவசாயத்துக்காக தான் சண்டை போட்டுட்ருக்கோம் ஆச்சுங்களா. அப்போ அது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு இதாக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம இயற்கை சமநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த நீர் இயற்கை சமநிலை எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நமக்கு மழை பெய்யுது இல்லைங்களா, இந்த மழை பெய்த இந்த மழையை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து சேமித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இயற்கை சமநிலை நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்க. அதுக்கு வந்து ஆறுகள், ஏரிகள், குளங்கள், கம்மாய்கள் மற்றும் வந்து நிலத்தடி நீர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இந்த மழை நீரை நம்ம எந்த அளவுக்கு சேமித்து வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து நீர் சக்தி அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்தி அப்படிங்கிறது இப்போ நீர் சக்திங்க. முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து வெளியே வந்து ஒரு ஒரு குடுவை வச்சுருப்பாங்க, அதில் மேலே டம்ளர் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் போய் அந்த தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இருந்த ஒரு வாழ்வியல், ஒரு சமுதாயம், ஒரு நாடு, நம்ம தமிழர் பண்பாடு இன்றைக்கி எப்படி மாறிடுச்சு? நீர் பொருளாதாரத்துக்கு மாறிடுச்சு. நீரை வந்து பேக் பண்ணி பாட்டில் அடைச்சி ஒரு பாட்டில் ₹20, ₹25, ₹30 கேன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம், ஆர்ஓ வாட்டர்னு சொல்கிறோம். நீருக்கு வந்து இப்போ விலை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த நீர் அப்படிங்கிறது அடிப்படை தேவை. அதை வந்து இப்போ வந்து விலை வைக்கிற நிலமையில் வந்து இன்றைக்கி வந்து நீரோட தேவை அதிகமாகிட்டு இருக்குதுங்க. ஓகே, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடிநீர் முதல்ல வந்து வீணாக்கக்கூடாதுங்க. நமக்கு வந்து 2,4 லிட்டர் நம்ம எடுத்துக்கணும்னா 2,5 லிட்டர் எடுத்துக்கணும்னா அதை தான் நமக்கு தேவை பயன்படுத்திக்கணும். அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம குளிக்கிறப்போ நம்ம பைப் லைனில் குளிக்கிறதுக்கு பதிலாக ஷவர் யூஸ் பண்ணி குளிக்கிறப்போ நமக்கு தண்ணீர் பயன்பாடு கம்மியாக இருக்குதுங்க. கிணறுகள், ஓடைகள், ஏரிகள், குளங்கள், கம்மாய்கள் இதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க. தண்ணீர் மறுபயன்பாடு கட்டாயம் பண்ணலாங்க. மறுபயன்பாடுங்கிறது எப்படிங்க? நம்ம வந்து பாத்ரூம் கழிவு தண்ணி இதெல்லாம் வருது இல்லைங்களா, இது எல்லாத்தையும் வந்து ஃபில்ட்ரேஷன் அடிப்படையில் அதை வந்து மறுபடியும் நிலத்தடி நீருக்கு கொடுக்குறப்போ மறுபடியும் அந்த நிலத்தடி நீர் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற நிலத்தடி நீர் உயிரோங்க. அது மூலிமா நம்ம போர் மூலிமா நம்ம தண்ணி எடுத்துக்கிறீங்களா, இதுவும் ஒரு மறுசுழற்சி தானுங்க. நாளைக்கு வர சங்கதிகளுக்கு இந்த நீரை வந்து நம்ம கட்டாயம் கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதாங்க இதோடைய நோக்கமே. நன்றி, வணக்கம்.